ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா தான் பிளான். ஸோ பங்குனி உத்திரம் அன்னைக்கு நாங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். சரியான கூட்டமாக இருக்கும். பாப்பாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகல. ஸோ சித்திரை 1க்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மார்னிங்கே நாங்கள் கிளம்புறதுக்காக வேண்டி தான் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் கொஞ்சம் துணி மெஷினில் போட வேண்டி இருந்துச்சு. அதை போட்டுட்டு மேலே கொண்டு காய போட்டிருந்தேன். சீதாப்பழம் கொஞ்சம் நிறைய விளையிற பக்குவத்தில் இருந்துச்சு. ஸோ அது பழுத்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அது சரியாக விளையலை. ஸோ அதை விட்டுட்டு கீழே துணி எல்லாமே அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பாப்பாவுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் 3 பேருக்குமே அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சின்ன வயசுலேருந்தே சித்திரை 1னா கோயிலுக்கு போகிறதா தான் வழக்கம். அங்கே போயிட்டு அங்கே காசு எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறமா காய்கறி இது எல்லாமே கொடுப்பாங்க. அந்த காசை எடுத்து பீரோவில் வச்சு மூடி வைக்கிறது தான் வழக்கமே. அது எப்படின்னா நிறையா செல்வம் வீட்டுக்கு சேரணும் அந்த மாதிரி ஒரு பிலீஃப். ஸோ அதை நான் எப்போவுமே சித்திரை 1 காலைல கோயிலுக்கு தான் போவேன். சில பேர் சித்திரை 1 கனி காணுதல் சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸு அப்புறமா காயின் கோல்டு எல்லாமே சாமி ரூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது எல்லாமே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. காலையில் எழும்புனதுமே சாமி ரூமை ஓப்பன் பண்ணி சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கனி எல்லாமே பார்த்தா அந்த இயரே ஃப்ரூட்ஃபுல் இயராக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பிலீஃபும் இருக்குது. அப்படி இல்லைன்னா கோயில் கோபுரத்தை பார்க்குறதுமே இன்னும் விசேஷம்னு சொல்லுவாங்க. நாங்கள் காலையிலே காஃபி எல்லாமே போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு 2 செட் துணி அப்புறமா ஒரு பெட்ஷீட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா பாப்பா கேஸ் தூங்கிட்டானா விரிச்சு படுக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சுட்டு அப்புறமா செடிங்களுக்கு எல்லாமே தண்ணி எல்லாமே ஊற்றி விட்டுட்டு நாங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க மார்னிங் 5 o'clock எழும்பி குளிச்சு கிளம்பிட்டு 6 to 7 வெயிலுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பிடணும். ஏன்னா கோயில் வீட்டிலேருந்து 45 kilometers தூரத்தில் இருக்குது. கோயில் எங்கே இருக்குன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் கருக்குவேல் ஐயனார் கோயில் தான் எங்களுக்கு குலதெய்வம். அங்கே போகிறதுக்கே 2 hours ஆகிடும். நான் மார்னிங் காஃபி மட்டும்தான் நாங்கள் போட்டு குடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் சாப்பிட்றதா தான் பிளானு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கே ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. வெயிலோடு தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் சித்திரை 1க்கு பெரியவங்க சின்னவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. வேலை வச்சு நடத்துகிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. கோயில்லையுமே காசு கொடுப்பாங்க. அதை எதை மீன் பண்ணி கொடுப்பாங்கன்னா அந்த ஏரே செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. என்னோட அம்மா என்னோட பாப்பாவுக்கு காசு கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பி. நான் மெஸ்ஸி பிரைட் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் நீ திரும்ப எல்லாம் கெட்ட வேண்டாம், இன்னும் டைம் ஆகிடும், இப்போமே 8:30 ஆகிடுச்சு, வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. நாங்கள் போகிற வழியில் ஏரில் தான் பானு பிருந்தாவனில் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எப்போவுமே அவங்க வெளியில் போனால் பூரி தான் வாங்குவாங்க. நான் மசால் தோசை, பாப்பாவுக்கு ஒரு இட்லி வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே 9:45 ஆகிடுச்சு. அப்போவே வெயில் கொளுத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமே பைக்கில் தான் போயிருந்தோம். அப்படி ஒரு வெயில் அடிச்சுட்டு இந்த ட்ராவல் பண்ணிச்சுன்னா அந்தளவு வெயில் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாமே செம்மண் மணல் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான மண். ஆனால் அது பார்த்து ரசிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு உள்ளே தான் இந்த ஐயனார் கோயில் இருக்கு. ஸோ இங்கே எதுவுமே வீடு எதுவுமே இருக்காது. ஃபைனலாக கோயிலையும் ரீச் பண்ணிட்டோம். சாமிக்கு மாலை வாங்கிட்டு எனக்குமே பூ வாங்கிட்டேன். இவ்வளோ பூவுமே 100 rupees சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் பூ வைக்கிறதுக்காக வேண்டி ஹேர் பின் எடுத்துகிட்டு போகலை. சரி கடையில் வாங்கிட்டு அப்படியே தலையில் வச்சு விட்டேன். நான் மெஸ்ஸி பிரைட் போட்டனால பூவை கொண்டே சுற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நான் ஹஸ்பண்ட் எப்போ போல் வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால அப்படியே வச்சுட்டேன். பங்குனி உத்திரத்தோடு இந்த கோயிலில் சரியான கூட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே நிறைய வேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே அதுக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வந்திருந்தால் சரியாக மாட்டியிருப்போம். இன்றைக்கி கூட்டமே இல்லை. நல்லா தெளிவாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பாப்பா கோயிலுக்கு உள்ளே போகலை. அந்த கடையை பார்த்ததுமே அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன திங்ஸ் வாங்கணும்னு கூட அவளுக்கு தெரியல. அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அதை வாங்குறது வரைக்கும் அவள் விடவே இல்லை. அப்படியே அவளுக்கு ஒரு டாய்ஸும் வாங்கி கொடுத்து தான் கோயிலுக்கு அவளுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே போச்சுல கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு. வெளியில் அப்படி ஒரு வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு. உள்ளுக்கான வெயில் அடிக்கலை. ஏன்னா சுற்றி மண்டபம் இருக்கிறதுனால அந்தளவு வெயில் தெரியலை. பாப்பா கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய குதிரையை பார்த்து ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் டாய்ஸ் நினச்சிட்டு அதை தொடுறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அப்படியே அவளை கூட்டிட்டு சாமி கும்பிட போயிட்டோம். சாமியுமே ரொம்ப தெளிவாக நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அவ்வளோ கூட்டம் அந்த அளவுக்கு
இல்லாதனால நல்லா சூப்பராக சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அப்படியே அவ கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாய் வாங்கி கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு துப்பாக்கி, அதுக்குள்ளே வந்து ஒரு குண்டு போடுறதுக்கு ஒரு பால் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே அப்படி பாப்பா வந்து அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. நாங்களும் அவ கூட ப்ளே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து கோயிலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கிளம்பச்சில் வந்து ஒரு 2:45 ஆயிடுச்சு, 3 o'clock ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயில், ட்ராவல் பண்ணச்சில் வெயில் தெரியாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போகச்சுலேயே வந்து 3 o'clock ட்ராவல் பண்ணச்சில் வெயில் தெரியாது அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திரும்ப கோயிலுக்கு போயிட்டு போகிற வழியில் வந்து இவங்களோட அண்ணன் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணுன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பல நாள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் போக முடியறதே இல்லை. அவங்களுமே வந்து சென்னையிலேருந்து இப்போ தான் 1 week வந்து பங்குனி ஊத்துறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் சரியாக இருக்கும், இப்போ விட்டால் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பி போயிருந்தோம். கோயிலேருந்து ஒரு 2-3 kilometers பக்கத்தில் தான் அவங்க வீடுமே. ஸோ வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். கால் பண்ணி கேட்டோம், வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னாங்க. ஸோ அப்படியே அங்கே தான் வந்து போயிருந்தோம். அவங்க வீடு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய ஆறு இருக்கு, அது பக்கத்துல தான் வீடு. ஆறு பக்கத்துல வீடு இருக்கதே வந்து ஒரு சோ பிளஸ்ட்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர். முன்னாடிலாம் ஃபோன் பேசும்போதுல நான் ஆத்துல குளிச்சேன் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிச்சு நான் ஏதோன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா வீட்டு பின்னாடியே பெரிய ஆறு, நல்ல ஒரு அட்மாஸ்பியரா இருந்துச்சு. நான் வந்து கோயில் போயிட்டு வந்து குளிக்க கூடாதுன்னு சொன்னனால தான் குளிக்கல, இல்லாட்ட கண்டிப்பா வந்து குளிச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலை தண்ணிக்குள்ள விட்டா மீன்லாம் வந்து கடிக்க வந்துச்சு. பாப்பாவும் கொஞ்சம் காலை மட்டும் நினைச்சு விட்டுட்டு அப்படி படிக்கரையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்க பெரியம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா ஏரலில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, பாப்பாவுக்கும் சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, வீட்டுக்குமே சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஆகாய தாமரை வந்து காலையில் குளிக்கச்சில் வந்து அங்கே தள்ளி இருந்துச்சு அம்மா, அப்புறமா மூவ் பண்ணி கரை பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆகாய தாமரை தூக்கி பார்த்துட்டு அப்படியே கீழே போட்டுட்டேன். அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏரலில் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மினி விளாக்ல ஷேர் பண்ணுறேன். போனாலும் இந்த செடியை மட்டும் விடுறதே இல்லை. அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து வெத்தலை கொடி நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அதில் முத்தின கொடியாக 2-3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே அவங்க பெரியம்மா வீட்டிலேருந்து கிளம்பி ஏரல் போகிறதுக்கு ஒரு 15 minutes ஆகிடுச்சு. ஏரல் போகிறதுல வந்து மணி 4:30. அங்கேருந்து நல்ல பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கும் திங்ஸ் வாங்கிட்டோம், வீட்டுக்கும் திங்ஸ் வாங்கிட்டோம். மணி வந்து 5:30 ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கு. என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக வந்து பார்த்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye.